என்ன வியாதி, என்ன கட்டி, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்க 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 இறங்க. உனக்கு விடுதலை உண்டு. ஆண்டவர் வல்லமை இறங்க இறங்க விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. ஓ glory. ஆண்டவரை துதிக்க துதிக்க, ஆண்டவரை தோற்கடிக்க தோற்கடிக்க, இந்த இடம் முழுவதும் தேவ மகிமை இறங்குகிறதுயா. துதிக்கும்போது இயேசுவுக்கு தெரியும், எந்த சூழ்நிலைக்கு இயேசுவுக்கு தெரியும், யார் யாருக்குள்ள பிசாசு இருக்கு இயேசுவுக்கு தெரியும், யார் யார் வீட்டுல மாத்திரை இருக்கு இயேசுவுக்கு தெரியும். glory, 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 glory. கர்த்தருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்திருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை இறங்க ஆரம்பித்திருக்கிறது. நன்றாக கவனித்துக்கிறோம். என் ஆண்டவரை துதிக்க துதிக்க வல்லமை உண்டு. ஆண்டவரை சோதனைக்கு சோதனைக்கு அற்புதம் உண்டு. ஆரம்பிச்சிருச்சு.
ஓ glory. இறங்குது, இப்போ இறங்குது, உன் வீட்டுல இறங்குது, உன் வீட்டுல இறங்குது. ஆண்டு வல்லமை உன் வீட்டுல இறங்குது. உன் வீட்டுல இருக்கிற மாந்திரிகம் எரியுது. அக்குடியில உன் வீட்டுல இருக்கிற மாந்திரிகம் எரியுது, 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 எரியுது. இயேசுவின் நாமத்துல எரியுது. இப்பொழுது 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 ரத்தத்தை வச்சு செய்யற மாந்திரிகத்தை எரிக்கிறேன். எந்தெந்த ரத்தத்தை எல்லாம் வச்சு மாந்திரியை செய்யப்படுதோ அந்த மாந்திரியை எரியட்டும். ரத்தத்தை கொடுத்து செய்யற ஏவல அழிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அழிக்கிறேன். சூனியம் கிடையாது, மாந்திரிகம் எல்லாத்தையும் கர்த்தர் அழித்து விட்டார். கர்த்தர் செய்துட்டாரு. எனக்கு விடுதலை கிடைச்சிட்டு, எனக்கு சுகம் கிடைச்சிட்டுங்கிறத கை நீட்டாங்க. நல்லா சொல்ல முன்னால இருக்கிற இந்த ஃப்ரண்ட் ரோ நல்ல கவனிங்க. இந்த ஃப்ரண்ட் ரோ இத்தனை பேரும் சூனியத்தில் மாந்திரிகத்தில் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவார். இந்த ஃப்ரண்ட் ரோ முழுவதுமே இத்தனை பேருக்கு என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஐயா, எந்த மனிதனாலையும் செய்ய முடியாத அற்புதத்தை என் ஆண்டவர் இயேசு இன்னைக்கு இத்தனை பேருக்கு கொடுத்திருக்கிறாரு. இயேசுவுக்கு மகிமை. உன் பேர் எங்க இருந்து வந்த? என்னோட பேர் சுதா. நான் அசோக் நகர்லேருந்து வரேன். எனக்கு உடம்பு முடியாமல் இருந்தது. நேற்றுக்கு எங்கள் வீட்டுக்காரோட அண்ணியும் அவங்க அண்ணன் பையனும் இன்விடேஷனுக்கு வந்தாங்க. அவங்க கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல, 3 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ட்டு. அவங்க இந்த அட்ரஸ் சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரோட அக்கா பொண்ணு இந்த சர்ச்சில் தான் மெம்பராக இருக்காங்களாம். இன்றைக்கி நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் வந்தேன். ஆண்டவர் ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்தாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியுமா? மாந்திரிகத்தினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். தலைவலி, கைவலி, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, அழுதுட்டே இருந்தேன். அலக்கழிச்சதெல்லாம் தெரியுமா? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குங்கய்யா. உனக்கு இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தீங்க? குழந்தை இல்லை. இங்கே வந்த பிறகு போன வாரம் வந்தேன். எனக்கு ஒன்றும் ஃபீலிங் தெரியல. இன்னைக்கு வந்தேன். அப்படியே பூரா அப்படியே இறங்குற மாதிரி இருந்தது. ரைட் சைடு அப்படியே வெடிஞ்ச மாதிரி இருந்தது, அடி வயிற்றுல. அந்த மாதிரி நடந்தது பாஸ்டர். ஃப்ரீ ஆயிருச்சு. இப்போ நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது பாஸ்டர். இங்கே அலக்கழிச்சதெல்லாம் தெரியுமா? உங்களுக்கு இங்கே அலக்கழிச்சதெல்லாம் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் தெரியாது. வயத்துல மாந்திரிகம், இன்னைக்கு அந்த மாந்திரிகம் எரிஞ்சிருக்குது. என்னோட பேர் ராஜேந்திரகுமார். கையில் ஃபுல்லாக கிளாட் ஆகிடுச்சு, பிளட்டு ஃபுல்லாக. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். இப்போ பூர்ண குணமடைஞ்ச மாதிரி. ஐ ஃபீல் குட் நவ். 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களா? இந்த நல்ல கவனிங்க, கிளாட்டு இந்த சகோதரருக்கு இந்த ஒரு கை பிளட் கிளாட் ஆகி 1 மாதம் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறார்.
இந்த இடம் எப்படி தெரியும்? How do you know this place? என்னுடைய ஃப்ரெண்டு கூட்டு வந்தார், அழைச்சிட்டு வந்தார். அவங்க கூட்டு வந்தாங்களா? இப்போ நல்ல ஃப்ரீயா இருக்குதா? ஃப்ரீயா இருக்கு. ஐ ஃபீல் குட் நவ். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நான் சென்னையில இருந்து வரேன். சென்னை நகர். உங்க பேர் என்ன சொன்னீங்க? ராஜேந்திரகுமார். என் ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்திருக்கிறாங்க. ஐயா நான் சேலம் நேட்டிவ். இங்கே வில்லிவாக்கத்தில் தங்கி படிக்கிறேன்னா. என்ன பிரச்சனை வந்த? இங்கே போன வாரம் இங்கே இதுக்கு வந்தேன், ஜப கூட்டத்துக்கு. எனக்கு ஸ்கூட்டல் எக்ஸிமா அப்படின்னு சொல்லிட்டு அடிவயிற்று கீழே வந்துட்டு ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருந்ததுங்க. 3 வருஷமாக இருந்ததுங்க. 3 வருஷமாக மெடிசன் எடுத்துப்பேன், கொஞ்சம் குறையும். மெடிசன் நிற்பாட்டுவேன், கொஞ்சம் அதிகமாக இப்படியே இருந்துச்சு. போன வீக் வந்துட்டு இங்கே ஜபம் பண்ணேன் நல்லா. ஆனால் தொட்ட மாதிரி இருந்தது. தேவனோட பிரசன்னத்தை உணர்ந்தேன். ஆனால் வீட்டில் தான் போய் பார்த்தேன், அது ஃபுல்லாக மறைஞ்சிருச்சு. இங்கே ஃபுல்லாக அந்த தழும்பை காணவில்லை. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ரெட்டினஸே இல்லைங்க, அந்த ஸ்கின் சேஞ்சஸே இல்லை, முற்றிலும் மாறிடுச்சு. அந்த அடையாளமே இல்லையா இந்த தம்பிக்கு? இந்த உள்பகுதியில் அது என்ன வியாதிப்பா? ஸ்கூட்டல் எக்ஸிமான்னு சொல்றீங்க. அது ஒரு ஸ்கின் டிசீஸ். அது அதனுடைய அடையாளம் இந்த ஸ்கின்ல தெரியும். போன வாரம் வந்திருந்தியா? போன வாரம் வந்திருக்கிறான். ஆண்டோடைய கரம் தொட்டது மாதிரி இருந்துச்சான். வீட்டில் போய் பார்த்தா அந்த தழும்பை காணும், அந்த வியாதியை காணும். இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்திருக்கார். இயேசுவுக்கு மகிமை உண்டு. உன் பேர் என்ன சொன்ன? விவேக்குங்க. விவேக். உங்க பேர் என்ன? எங்க இருந்து வரீங்க? பிரகாஷ். எனக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு, ஆப்ரேஷன் பண்ணேன்னு சொல்லியிருந்தாங்க. போன மாதமே சொல்லியிருந்தாங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. காலில் அடிபட்டு நரம்பு கட் ஆயிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணோம். அது வந்து நாங்கள் ஒரு 8 மாதமாக பிசியோதெரப்பி போயிட்டு இருந்தோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, காலே உனக்கு சரியாகலப்பா, நீ வந்து கண்ணு கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பெரிய டாக்டருக்கு பதிலாக சின்ன டாக்டருங்க 2 பேர் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி காலில் ஸ்கேன் மாதிரி எடுத்து பார்த்தாங்க. எடுத்து பார்த்ததுல அவங்களுக்கு சரியாக தெரியல. அப்புறம் அவங்க விட்டாங்க. அதை எங்களுக்கே தெரியாது. ஆனால் நாங்கள் இங்கே வரும்போதோ நான் மேலே நீங்கள் ஜெபம் பண்ணும் போதோ சொல்லுவேன், ஐயா இது மாதிரி காலில் அடிபட்டுருக்கு, ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்ட்டு. நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க அதுக்காக. நான் அந்த நம்பிக்கையோடு போனேன். மறுநாள் பெரிய டாக்டரே வந்து இவருக்கு செக் பண்ணும் போதோ, இது நல்லா இருக்குது, திருப்பி ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, இன்னும் 2 மாதம் பிசியோதெரப்பி போங்க. நீங்கள் ஜபான காலையில் ஜபான டெய்லியும் தேய்ச்சினே இருப்போம். டெய்லி தேவையான தேய்ச்சினே இருப்போம். இப்ப ஆபரேஷன் தேவையில்லைன்றாரு. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும்யா. ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஏன் பண்ணணும்னு சொன்னார்னா, கண்ணு கெட்டு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்பா கெட்டு போச்சு, இனிமே ஆபரேஷன் இல்லாம ட்ரீட்மெண்ட் இல்லைன்ட்டார். இங்க வந்து ஜவுனி போய் பார்த்துருக்குறாங்க. பெரிய டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறார், ஆபரேஷன் தேவையில்லை என்று. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். என் பேரு நிஷா, நான் உங்க பக்கத்துல இருந்து வரேன். எனக்கு 6 மாசமா காலில் ஊறல் எடுத்து அதுல தண்ணி வடிஞ்சிட்டே இருந்தது. இப்ப எனக்கு சரியாயிடுச்சு. நல்லா இருச்சது. சரியாயிடுச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை. 6 மாசம் தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கு. கர்த்தர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு.